ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோ எங்க போறோம்னு சொன்னீங்க? ஏனா பேட்ட ப்ரோ. போயிடலாம். ப்ரோ நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா தான் லோன் விஷயமா பேங்க் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பர் ப்ரோ. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ப்ரோ நான் தேனாபேட் பிரான்ச் போணும் ப்ரோ. நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ப்ரோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அங்க மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பல்லெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி வந்துட்டீங்க. இங்க இருந்து எப்படி போக முடியும்? ப்ரோ நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? 10 நிமிஷத்துல கூட்டு போறேன் பாருங்க. இப்ப சரி. என்னாச்சு ப்ரோ? என்னன்னு தெரியல ப்ரோ. ஆட்டோ திடீர்னு மக்கர் பண்ணுது. ஒரு நிமிஷம் இருங்க. சரி. இருங்க ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? என்ன பிரச்சனை தெரியல ப்ரோ. ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதுக்கு தான் நான் வேற ஆட்டோ பிடிச்சு போறேன்னு சொன்னேன். ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க, போயிடலாம். அதான் ஸ்டார்ட்டே ஆகலையே, அப்புறம் எப்படி போக முடியும்? ஒரு பிரச்சனையும் இல்ல ப்ரோ. நீங்க மனசு வச்சீங்கன்னா போயிடலாம். ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆட்டோவை தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அட என்னங்க நீங்க? ப்ளீஸ் ப்ரோ, கோச்சிக்காம கொஞ்சம் தள்ளுறீங்களா? தள்ளுங்க ப்ரோ. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேகமா. ஸ்டார்ட் ஆகுதா ப்ரோ? ப்ரோ ஸ்டார்ட் ஆகல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் வேகமா தள்ளுங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஐயோ ஏய், என்ன ப்ரோ கீழே விழுந்துட்டீங்களா? சாரி ப்ரோ, தெரியாம பண்ணிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. வேணும்னே தான் பண்ணேன். என்ன பாக்குற? என்னையே போலீஸ்ல மாட்டி விட்டல நீ. எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு? நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே உன் வேலையை காமிச்சிட்டல. எப்படி மண்ணக்கா வச்சேன் பத்தியா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? தேனாம்பேட்டைக்கு இங்க இருந்து 10 நிமிஷம்லாம் போக முடியாது. இப்ப நீ எங்க இருக்க தெரியுமா? பட்னம் பக்கத்துல. வச்சனா உனக்கு ஆப்பு. இனிமேல உனக்கு லோன் இல்ல, ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது. பாலுடா. இது இருந்தாதான் உன்னால லோன் வாங்க முடியும்ல. முடிஞ்சா சீக்கிரமா போய் வாங்கிக்க. குட் கை. ஏய் நில்றா. ஹலோ சார். எழில் நீங்க எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா இல்லையா? மேனேஜர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தீங்கன்னா லோனை பத்தி பேசிடலாம்ல. சார் நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன் சார். என்னது 1 ஹவர்லையா? ஆமா சார், இங்க ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு. நான் வந்துடுறேன் சார். என்னங்க விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. நான் டைமுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல சார். அது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லி தான் வராம போயிட்டீங்க. திரும்ப அதே தப்பை தான் பண்றீங்க. மேனேஜர் என்ன நினைப்பாரு? சார் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுறேன் சார். அதெல்லாம் முடியாதுங்க. இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது சார். மேனேஜருக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் அவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் வந்து பார்க்க முடியும். அவர் சொல்ற டைமுக்கு தான் நீங்க வரணும். நீங்க சொல்ற டைமுக்குலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாரு. வைங்க போன. சார் 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 ஒரு நிமிஷம்.
அதான் மாப்ள, அன்னைக்கு ஒருத்த மேல சேர் டிஸ்டன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணான்ல, அவனை இன்னைக்கு செம்மையா கலாய்ச்சி விட்டேன். பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இன்னைக்கு நான் பண்ணதுலயே அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம்லாம் அவன் நம்ம கிட்ட வாழாட்ட மாட்டான். டேய், அவன் என்ன சொந்தக்காரனா போனா போட்டுன்னு விடுறதுக்கு? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சான்ல, அதான் இன்னைக்கு அவனை நான் நடு ரோட்ல நிக்க வச்சேன். இப்ப மட்டும் இல்ல, திரும்ப அவனை எங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மாப்ள, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ என்ன பண்ற? நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, உனக்கு ட்ரீட் வச்சிடுறேன். அட ஆமா மாப்ள, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். வாங்கி தரேன். டேய், அதுக்குன்னு அதெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. இவர் இங்க என்ன பண்றாரு? நீ ஏன் கவலைப்படுற? ஏய், அதுக்குன்னு திரும்ப அதே கேட்காத. ஏங்க, ஆட்டோலாம் வராதுங்க. ஏங்க, ஆட்டோ வர்றது இருக்கட்டும், நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இந்த குரல் எங்கேயோ பழக்கப்பட்ட குரலா இருக்கே. மாப்ள, நான் அப்புறம் பண்றேன், வைடா. ஏங்க, ஹாய்ங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பிக்கப் பண்ண வந்தேன். எது? இல்ல, உங்ககிட்ட ட்ரீட் கேட்க வந்தேன். ட்ரீட்டா? எதுக்கு? எதுக்கா? அன்னைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? பேனாலதான். என்ன கலாய்க்கிறீங்களா? நான் எதால எழுதுனீங்கன்னு கேட்கல, எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அர்த்தம் எக்ஸாம் நல்லா பண்ணீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் சூப்பரா எழுதிருக்கேன். எப்படியும் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன், அந்த அளவுக்கு எழுதிருக்கேன். ஆமா, இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சொல்றேன். அன்னைக்கு அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு காரணம் யாரு? நான் தானே. நீங்க தானும் சொல்லிட முடியாது, ஆனா கரெக்ட் டைமுக்கு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்ததுனால உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆமா, அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே. என்னங்க, எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க, அதுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன பண்ணணும்? தேங்க்ஸோட நிறுத்தாம ஒரு ட்ரீட் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ட்ரீட்டா? ட்ரீட் வேற. ஏங்க, நான் என்ன சரக்காங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்ல போறேன்? ஒரு காஃபியோ டீயோ வாங்கி கொடுக்க சொல்ல போறேன். அதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? யோசிக்கலாம் இல்ல. சரி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏங்க தயங்குறீங்க? அது வந்து சரி, ட்ரீட் தானே, இன்னொரு நாள் வாங்கி கொடுக்கறேன். நோ 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 நோ, ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு பெரியவங்க சொல்றாங்க. எனக்கு இன்னைக்கு இப்பவே ட்ரீட் வச்சாகணும். என்ன கொஞ்சம் வீட்ல தேடுவாங்களே லேட்டா போனா. ஏங்க, நீங்க என்ன தொலைஞ்சா போயிட்டீங்க தேடிட்டு இருக்கிறதுக்கு? ஒரு காஃபி குடிக்கிற டைம்ல உங்களை யாரும் தேடிட்டு வர மாட்டாங்க. காஃபி குடிச்சு முடிச்சதும் நானே உங்களை டைமுக்கு வீட்ல டிராப் பண்ணிடுறேன். டீலாங்க? போலாம். சூப்பருங்க, அப்ப ஏறுங்க போயிடலாம்.